சட்டமன்றத்துக்கு சென்றால் உங்களுடைய கோரிக்கையை உங்கள் குரலாக அந்த சட்டமன்றத்தில் எதிரொலிச்சு அந்த சட்டமன்றத்தில் இந்த ஜெயசுதா சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, இந்த பழங்காமூர்ல இருக்கிற மக்கள் தான் நாங்க சட்டமன்ற உறுப்பினர் என்பதை உறுதி செய்வேன். சரியாமா சார்? இப்ப சொல்லுங்க, ஏப்ரல் 23 காலையில நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு எப்படி வெள்ளிக்கிழமை எல்லாம் தலை குளிச்சு மங்களகரமா நல்ல புடவைய கட்டிட்டு நெத்தியில பொட்டை வச்சுட்டு பூவை வச்சுட்டு மங்களகரமா இருக்கிறீங்களோ, அதே போல ஏப்ரல் 23 விடிய காலில் எழுந்துக்கணும். மார்கழி மாசம் எப்ப எழுந்துக்கிறோம்? விடிய காலில் மார்கழி மாசம் எழுந்துக்கிறோம்ல, அந்த மாதிரி 23 அலாரம் வச்சு விடிய காலில் எழுந்து குளிச்சு நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கிட்டு நல்ல நமக்கு பிடிச்ச புடவையா கட்டிட்டு 7 மணிக்கெல்லாம் எங்க போனோம்? ஓட்டு போட்ட வாக்குச்சாவடி எங்க? அங்க. காலையில 7 மணிக்கெல்லாம் போயிடுறீங்களா? அந்த நேரம் பார்த்து நம்ம வீட்டுக்கார காப்பி கேட்பாரு. காப்பி கேட்பாரு. எங்க காலில் நாட்டி குளிச்சுட்டு எங்க கிளம்புறேன்னு போய் போடு காப்பின்னு வர என்ன சொல்லணும்? 10,000 கொடுக்குற எங்க அண்ணன் எடப்பாடியார், தீபாவளிக்கு பட்டு புடவை கொடுக்குற எங்க அண்ணன் எடப்பாடியார், 3 சிலிண்டர் கொடுக்குற எங்க அண்ணன் எடப்பாடியார், 2000 ரூபாய் மாசம் கொடுக்குற எங்க அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு, பிறகு உனக்கு காப்பி. சொல்லுவீங்களா? காப்பியா ஓட்டா? ஓட்டா காப்பியா? சரி, இங்க இருக்கிற ஆண்கள் எங்க பெண்களை யாரும் அன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்ற ஒரு கோரிக்கையை வச்சு அன்னைக்கு எல்லாம் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டீங்க. அன்னைக்கு எங்க பெண்கள்